வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது யுத்த காண்டா சாப்டர் 2 அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அஜய் ராவ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான கோர்ட் ரூம் ட்ராமா, அதுவும் பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸை மையமாக வச்சு நகரக்கூடிய ஒரு கதை. எம்எல்ஏவோட தம்பி ஒரு சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். அந்த பொண்ணோட அம்மா வந்து ஜஸ்டிஸ் ரொம்ப நாள் டிலே ஆகுது அப்படின்றதுனால பயங்கரமாக கடுப்பாகி கோர்ட் வாசலில் வச்சே வந்து அந்த பையனை வந்து சுட்டு கொண்டுறாங்க. இன்ஃபேக்ட் தீர்ப்பு கூட இன்னும் வரல. ஸோ அந்த பையன் தப்பு செஞ்சானா இல்லையா அப்படின்றது கூட ப்ரூவ் ஆகலை. அதுக்குள்ளே கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை தான் நம்ம ஹீரோ வந்து கையில் எடுக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து லா முடிச்சுட்டு சின்ன சின்ன கேஸ் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ இந்த பெரிய கேஸை எடுக்கிறாரு. இவர் இந்த கேஸை எப்படி கொண்டு போறாரு அண்ட் இவரோட ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய பிரகாஷ் பீலவாடி ஒரு பயங்கர சீனியரான ஒரு வக்கீல், அவர் எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாரு அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கேஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த அம்மா தான் சுட்டுச்சு அப்படின்றத ஊரே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு எப்படி விடுதலை வாங்கி தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதை ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிருப்பாங்க. அது உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர எங்கேஜிங்காகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அஜய்க்கும் பிரகாஷ் பீலவாடிக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே ஃபயராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பிரகாஷ் பீலவாடியை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் ஆர்குமெண்ட்டில் பட்டை கிளப்பியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய டிலே இருக்குல்ல, அது ரிலேட்டடாக ஒரு நீட்டான மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம், அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு நீட்டான கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னே சொல்லுவேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல, நம்ம ஹீரோ பண்ணது, அது ரொம்ப எமோஷனலாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர சினிமேட்டிக்காக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இந்த கதை செட் ஆகிறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றதுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்றதுமே கொஞ்சம் லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு டீசென்டான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.